அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதே நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லுகிறோம், ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறோம்? ஓரம் கட்டிடுறோம். ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் மிகவும் துக்கப்படுகிறா இருக்கிறார். அப்போ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு அப்படின்னு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போது ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாலே ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு யார் விடுதலை கொடுப்பார்? நம்முடைய வாழ்க்கையில் யார் ஒரு உயர்வை கொடுப்பார்? யார் நமக்கு கற்றுத் தருவார்? யார் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். அதான் பாருங்கள், ஒரு சமயத்தில் எபேசு பட்டணத்தில் பவுலடிகளார் போகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, பவுலடிகளார் போகும்போது அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 19:2, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பார்த்தீங்களா, இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிறோம். ஆனால் இங்கே எபேசு பட்டணத்தில் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, பவுலடிகளார் இயேசுவை பற்றி பறைசாற்ற போகும்போது அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவங்க கேள்விப்படவே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேள்விப்படவே இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்களை பற்றி பரிசுத்த ஆவியை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்ல கிடையாது, பரிசுத்த ஆவியை பற்றி எங்களுக்கு யாரும் பேச கிடையாது. இயேசு பற்றி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். பிதாவை பற்றி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்பது நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், யாருமே பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதிக்கலை, யாருமே பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், பவுல் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதே நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்றார்கள். அப்படின்னா நீங்கள் எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அப்போவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. அதான் பார்த்துக்கொள்ளுங்க, மத்தேயு 28:19 என்ன சொல்லுதுன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் நீங்கள் சகல ஜாதிகளும் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாசித்து பாருங்க, மத்தேயு 28:19. அப்போ ஞானஸ்நானம் எப்போ கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அப்போனா நீங்கள் ஞானஸ்நானம் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எதுக்கு சொல்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினால இன்னாருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் வாயில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த நேரத்தில் 3 கடவுள், அதாவது ஒரே கடவுள் 3 பேரை செயல்படுறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா பிதா வந்துடுறாரு, இயேசு வந்துடுறாரு, ஆவியானவர் வந்துடுறாரு. அப்போ அந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறார். எப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சார்? இருக்கிறார், வந்துடுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே அந்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்றீங்க? சும்மா இருக்கிறீங்க. அவர் சும்மா ஒன்றும் வரல கிடையாதுங்க. பரிசுத்தவான் உங்களுக்கு எப்படி சும்மா இருக்கட, அப்புறம் அநேக வாக்குத்தத்தங்களோட தான் உங்களுக்குள்ள வர்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறவர் வாக்குத்தத்தங்களை கொண்டுட்டு உங்கள் மேலே முத்திரை வைக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீ உரிமையாளி, எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீ உரிமை உனக்கு இருக்கு, பிதா, அப்பா, பிதா என்று கூப்பிடப்படுகிற பிள்ளைங்கிற அந்தஸ்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரோடு அன்னைக்கு முத்திரை நம்ம மேலே விழுந்துருது. எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் அந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யறோம்? பெற்று இருக்கிறோம். ஆனால் வாசிங்க, எபேசியர் 4:30, எபேசியர் 4:30. இப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு உள்ள நமக்குள்ள இருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, அந்த உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை என்ன செய்யறோம்? அநேக நேரங்களில் துக்கப்படுத்துறோம், நமக்கே தெரியாது. இன்னைக்கு யாராவது நம்மளை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மளை வஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? தனிப்பட்ட முறையில் என்ன செய்வோம்? துக்கப்படுவோம், வேதனைப்படும். என்ன இன்னார் இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி வஞ்சிட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம்? நான் கவலைப்படுவோம், துக்கப்படுவோம். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து என்ன செய்றாரு? கவலைப்படுறாரு, மாறாக அவர் துக்கப்படுகிறார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன நேரங்களில் துக்கப்பட வைக்கிறோம், நம்ம துக்கப்பட வைக்கிறோம், வேதனைப்பட வைக்கிறோம். ஐயோ, என் பிள்ளையை நான் ரிச்சிப்புகள் கொண்டு வந்தேனே, என் பிள்ளையை பாவங்களை மன்னிச்சேனே, ஆனால் இப்படி செஞ்சிருச்சே, என் பிள்ளை இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுவார், கவலைப்படுவார், துக்கப்படுவார். அப்போ ஏன் துக்கப்படுறாரு? எதுக்கு துக்கப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சமயத்தில் நம்ம இயேசுவை துக்கப்படுத்துகிறோம், எந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும்,
தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்யணும்? நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னியாமல் உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை வைத்து, உள்ளத்துக்குள்ள வெறுப்பை வைத்து, உள்ளத்துக்குள்ள ஒரு கோபத்தை வச்சு, உள்ளத்தில் ஒருத்தர் மேலே ஒரு மூர்க்கமான, ஒரு கொடூரமான, ஒரு வைராக்கியமான ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நீங்கள் உள்ளத்தில் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அவரை கவலைப்பட வைக்கிறீங்க. உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல், உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு, உங்க உள்ளத்துக்குள்ள பிரிவினை வைத்துக் கொண்டு, உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மூர்க்கமான, ஒரு கோபமான ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு எப்போதெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் உங்க உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். உங்க உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் துக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் நடக்கும்? அவர் துக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதிசயம் நடக்கும்? அவர் துக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போது விடுதலை கிடைக்கும்? அவர் துக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போ மீட்பு கிடைக்கும்? அப்பனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவர் உற்சாகப்படுத்த வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அது கம்பீரித்து எலும்பு பண்ண வைக்க வேண்டும். அதுக்குண்டான வேலைகளை பண்ண வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட மூர்க்கமான காரியங்களையும், கோபமான காரியங்களையும், மன்னியாத காரியங்களையும், கசப்பான காரியங்களையும் எப்போது உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, நினைத்துக் கொண்டு, ஒருத்தர் மேல வெறுப்பை வைத்துக் கொண்டு, ஒருத்தர் மேல மூர்க்கமான கோபத்தை வைத்துக் கொண்டு எப்போதெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். மன்னிக்கிற தன்மை நமக்கு வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது காரி துப்பி இருக்கிறான் ஒருத்தன், இடைவிடாமல் அடிச்சிருக்கிறான். எத்தனையோ அடிகள் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ அடிகள் வாங்கியும் ஏசப்பா வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் இவர்களை என்ன செஞ்சிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, இல்லை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எந்த குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28:19 அதில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம். அப்போ உங்களுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார். நீங்கள் தனிமையான ஆள் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், நான் தனிமையான ஆள் கிடையாது. எனக்குள்ள ஒருத்தர் வாசம் பண்ணுறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யோவான் 16:7-8. யோவான் 16:7-8. பார்த்துக்கொள்ளுங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஏசப்பா போகும்போது நான் போய் என்ன செய்கிறேன், வேறொரு தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியான உற்சாகத்தின் ஆவியானவர் இருக்கிறாரு, நோங்களை முறிக்கிற ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆவியானவர் என்ன, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியான, நீ எப்படி இருக்க போகிற, எப்படி வாழ போகிற, கவலைப்படாத, உன் கஷ்டம் நீங்க போகுது, வேதனை நீங்க போகுது, உன் பிள்ளை நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்மளை தேற்றுகிற ஆவியானவர். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் என்ன செய்வாராம், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நம்மளுக்கு யாருமே நம்மளை கண்டித்து உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் பாவனை என்ன எப்படி போட்டிருக்கு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் அவர் என்ன செய்வாராம். எல்லாம் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே. நல்லா சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு அதை சுட்டி காட்டுங்க, எனக்கு கண்டித்து உணர்த்துங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு தவறான இடத்துக்கு போகும்போது ஆவியானவர் உள்ளே இருந்தானே கண்டித்து உணர்த்துவார். ஒரு தேவையில்லாத இடத்துக்கு நம்ம போகும்போது ஆவியானவர் உள்ளே இருந்து நினைச்சுவார், கண்டித்து உணர்த்துவாரை. பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு தெரியாது. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அவரை நம்ம என்ன செய்யணும், அதான் தாகம் முழுவதும் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, வெளியே கிளம்பும்போது டக்குன்னு ஒரு பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிடுறீங்க, அல்லது லைசன்ஸை மறந்து வச்சுட்டு போயிடுறீங்க. திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ பர்ஸை மறந்து வச்சுட்டேனே, ஐயோ லைசன்ஸ் மறந்து வச்சுட்டேனே, ஞாபகம் வரும். திருப்பி என்ன செய்வீங்க, எடுப்பீங்க. அப்போ யார் இந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்கு வருது தெரியுமா, யாரோ உள்ளத்தில் சொல்கிற மாதிரி நினைப்பு வருது தெரியுமா, அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் உங்களை என்ன செய்யறாரு, உணர்த்துறாரு. பார்த்துக்கொள்ளுங்க.
புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு ஆபத்தில் போகாமல், அதாவது நீ இந்த பக்கம் வளையாத, இந்த பக்கம் போ, நேராக போ, அப்போ நமக்குள்ள ஒரு உணர்வு எப்போல்லாம் வருதோ அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை என்ன செய்ய உணர்த்துறாரு. உன் பிள்ளை இப்படி வையாத, நீ அந்த இடத்துக்கு போகாத, இந்த வேலையை பார்க்காத, அந்த வேலையை பாரு அப்படிங்கிற என்ன உள்ளத்தில் வருது பாருங்க. அது யாரு சொல்லி கொடுக்குறா, யாரு உணர்த்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உணர்த்துறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னோடு பேசுங்க, என்னோடு உறவாடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நினைச்சுவார் உணர்ந்து. அதுதான் பரிசுத்த ஆவி மேலே உங்களுக்கு வாஞ்ச ஒரு நாள் ஏசப்பா உயிர்த்தெழுந்து போகணும்னு சொல்ல ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, பார்த்துக்கொள்ளுங்க. லூக்கால 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ எருசலேம் நகரத்தை, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன்பா, நான் போய் உன்னத்திலேருந்து ஒரு வல்லம் உங்கள் மேலே இறங்க போகுது, ஆவியான வரப்போகிறாரு, அதை வாங்காமல் அதை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? இந்த ஊரை விட்டு போகாதீங்க, இந்த இடத்த விட்டு போகாதீங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு ஒரு 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 வாஞ்சியா என்ன செய்ய, ஆவி மேலே வாஞ்சியா இருந்தா, இந்த ஏசப்பா நான் போய் வேற ஆவியை நான் உங்களுக்கு என்ன செய்ய அனுப்புறேன். இது வரைக்கும் உங்க கூட இருந்தப்பா, இது வரைக்கும் உங்க கூட இருந்து நான் நடத்தினேன், நான் போதிச்சேன், சொல்லிக் கொடுத்தேன், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தேன், அற்புதங்கள் பண்ணினேன், அதிசயங்கள் பண்ணினேன், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு பண்ணேன். ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பிதாட்ட போக போகிறேன், பரலோகத்துக்கு போக போகிறேன். நான் உங்களை நான் வந்து அனாதையாக விட்டுட்டு போல, உங்களை தனியாக விட்டுட்டு போல, நான் ரத்தத்தை சிந்தினேன், நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், ரத்தத்தினால உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன், ரத்தத்தால் உங்களுக்கு மீட்பு வாங்கி கொடுத்துட்டேன், ரத்தத்தால் உங்களுக்கு என்ன பாவத்தை மன்னிச்சுட்டேன், ரத்தத்தால் உங்களுக்கு சமானத்தை கொடுத்துட்டேன், ரத்தத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் இனிமே உண்மையாக வாழுங்க, அற்புதமாக வாழுங்க, அதிசயமாக வாழுங்க. ஆனால் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பிசாசு உங்களுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது உங்களை வழி நடத்துறதுக்கு, உங்க பாதைகளை செவ்வாய் பண்ணுவதற்கு, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நான் ஒரு உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு ஆவியானவர் உங்க மேல செய்ய போறாரு, இறங்க போறாரு. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், அந்த பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்க என்ன செய்யாதீங்க? இந்த இடத்தை விட்டு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க அப்படிங்கிறார் ஏசப்பா. எவ்வளவு ஒரு உண்மையா ஆவியானவர் மேல கண்டித்து உணர்த்துறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா சொல்றாரு, பரிசுத்த ஆவினால் ஏசப்பா என்ன செஞ்சாரு? கொண்டு போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 நாள் உபவாசம் எப்படி இருந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார் அப்படின்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அந்த வசனம் சொல்லுது ஆவியானவர் இயேசுவை கொண்டு போனார். அப்போ இயேசு கொண்டு போனது யார்? ஆவியானவர். அப்போ அதான் சொல்கிறார், நான் போகிறப்பா, பிதாட்ட போகிறப்பா, இனிமே நீங்கள் அனாதை இல்லை, தனிமையானவல்ல, இது வரைக்கும் உங்க கூட இருந்தேன், என் வார்த்தையை கேட்டீங்க. ஆனால் அந்த வார்த்தை நிலைத்திருக்க முடியும், அந்த வார்த்தை நடப்பதுக்கு உங்களுக்கு அப்பப்போ கண்டித்து உணர்த்துறதுக்கு, அப்பப்போ எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி கணவனோடு எப்படி இருக்கணும், மனைவியோடு எப்படி இருக்கணும், பிள்ளையோடு எப்படி இருக்கணும், உலகத்தோடு எப்படி இருக்கணும், நண்பரோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையுமே உங்களுக்கு கண்டித்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்றாரு? போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்றாரு லூக்கால, நீங்க ஆவியை பெறாம என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு சீசர்கள் என்ன செய்றாங்க? பயந்து போய் ஒரு மேல் வீட்டரில் என்ன செய்றாங்க? உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மேல் வீட்டரில் வெளியே தலை காட்ட முடியாமல் கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்றாங்க? உட்காந்துருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அக்கினியாய் ஆவியானவர் என்ன செய்றார்? இறங்குறார். பார்த்துக்கொள்ளுங்க. இறங்கி முடிச்சோன்னே வெளியே போக பயந்துகிட்டு இருந்த அந்த பேதுரு வெளியே தலை காட்ட முடியாம, ஐயோ இயேசுவை பிடிச்சது போல என்ன பிடிச்சிருவாங்களோ, இயேசுவை பிடிச்ச போல என்ன ஜெயில போட்டு அடைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அந்த பயத்தின் வேளையிலே அந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்கின உடனேயே பேதுரு தைரியமாக வெளியே போய் ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணாரு. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து 2வது பிரசங்கம் பண்றாரு. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அவர்களுக்குள்ள இருந்த கலக்கமும் பயமும் வேதனையும் எல்லாம் வெளியே ஓடி தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. எப்போது தைரியம் வந்தது என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு உற்சாகம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது. தைரியமா என்ன செய்றாரு? போய் பிரசங்கம் பண்றாரு. ஒரு ஆத்துமா இல்ல, 2 ஆத்துமா இல்ல, ஒரே பிரசங்கம் தான். 3000 ஆத்துமாக்கள் ரட்சிப்புகள் நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பலவித கவலையில், பலவித நெருக்கத்தில், பலவித துக்கத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் அந்த கவலையிலே புழுங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. உற்சாகத்தின் ஆவியான உங்கள் மேலே இறங்கி நீங்கள் தைரியமாக எல்லா வேலையும் செய்யும்படியான அவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்வாராங்க. எல்லாம் கையை தட்டி அப்பா மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதான் ஆவியானவர் என்ன செய்யணும்? அதான் கூப்பிடணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அப்போ உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளியே புறப்பட்ட போது கூப்பிடுங்க, ஏசப்பா வாரும் தூய அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிடும்போது அவர் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக அவர் செஞ்சு என்ன செய்வார்? உங்களை அற்புதமாக என்ன செய்வார்? நடத்துவார். மாறாக ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன செய்கிறாரு
அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் 14:16, யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய உண்மையை போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. இங்க இருங்க. இங்க என்ன சொல்லுதுன்னா என்றென்றைக்கும். எப்படி போட்டிருக்கு? என்றென்றைக்கு. அப்படின்னா இந்த உலகத்துக்கு முடிய வரைக்கும் என்ன செய்வேன்? உங்க கூட என்ன செய்வேன்? சொல்றாரா சொல்லலையா? சொல்றாரா சொல்லலையா? அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க, நல்லா படிங்க எல்லாரும். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்ப சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா? உங்களோட சொல்லுங்க, என் கூட ஆவியானவர் இருக்கிறார். கடைசி வரைக்கும், இந்த ஜீவன் போகும் வரைக்கும் அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அவர் உங்க கூட இருந்தாருன்னா உங்க கஷ்டம் தெரியாம இருக்குமா? உங்க வேதனை தெரியாம இருக்குமா? உங்க அவமானம் தெரியாம இருக்குமா? உங்க தோல்வி தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சு அதுக்கு என்ன பதில், அதுக்குண்டான என்ன விடுதலை கொடுக்கணும், எப்படி வாழ வைக்கணுங்கிறத கரெக்டா நமக்கு உணர்த்துகிற ஆவி நமக்குள்ள இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா, அவர் நான் உன்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நான் என்ன செய்வேன்? உனக்கு துணையா இருப்பேன். ஐயா, நீ ரோட்டில் நடந்து போனாலும் நீ தனியாக போக மாட்டேன், உன் கூட தான் வர்றேன். நீ நைட்டில் 12 மணிக்கு நீ போனாலும் என்ன செய்வேன்? நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் அதை உன்னை நினைச்சு பண்ணி விட மாட்டேன். என்றென்றைக்கும். இன்றைக்கி கட்டின புருஷையும் கடைசி வரைக்கும் துணை இருக்க முடியாது, கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் துணை இருக்க முடியாது, பிள்ளையை கடைசி வரைக்கும் துணை இருக்க முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் துணையா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்கள் நடத்துகிறவர். அல்லேலூயா. அதான் சொல்லப்படும் என்றென்றைக்கும். அல்லேலூயா. நீ கட்டின புருஷன் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன் சொல்ல முடியுமா? நீ கட்டின பொண்டாட்டி கடைசி வரைக்கும் அவங்க கூட நீங்கள் செத்த நானும் ஜாவங்க, கவலைப்படாதீங்க அப்படி பொண்டாட்டி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இவர் சொல்கிறார், ஆவியானவர், ஏசப்பா என்றென்றைக்கு உங்களுக்கு துணையாக இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன் அப்படிங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் அனாதையா, தனிமையானாலா, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? எல்லாம் சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை சொல்லலை, உன்னதத்திலிருந்து வந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உன்னதத்திலிருந்து வந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு தப்பு எது நியாயம், எது நியாய திருப்பி, எது உண்மை அப்படிங்கிற நினைச்சுவார், கண்டித்து நினைச்சுவார், உணர்த்துவார். எப்போதும் அவர் துணையாளர். அல்லேலூயா. அப்புறத்த ஒரு வாலிப சகோதரி என்ன பண்ணாங்களாம், நைட்டு வேலை முடிஞ்சு 8 மணி ஆயிடுச்சு, இருட்டு நேரத்தில் இறங்கி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. ரோட்டில் ஒரு ஆள் கூட இல்லையா, ஒரு ஆள் கூட துணைக்கு இல்லையா. அப்போ திடீர்னு பார்த்தா ஏத்தாப்பில் ஒரு பெரிய ஒரு வாலிபன், ஒரு பைத்தியக்கார ஒரு வாலிபன், முடியை நல்லா தொங்க போட்டுக்கிட்டு கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பெரிய கம்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு முன்னே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஏத்தால பார்த்தா இந்த வாலிப பொண்ணு மட்டும் நடந்து போயிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னு பயந்துருச்சு. அது வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளை நோக்கி தான் வர்றான் போல இருக்குது. பின்னாடி ஒரு நாள் நம்மளை விரட்டி வந்துடுவானே, என்ன செய்கிறது? ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற துணையாளரே, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நான் தனிமையான ஆள் இல்லை, எனக்கு நீ துணையாளராக இருக்கிறீங்க, இப்போ எனக்கு துணையாக வாங்க ஆவியானவரே அப்படின்னு வாயை திறந்த அந்த அம்மா என்ன, இந்த வாலிப பொண்ணு என்ன செஞ்சிச்சு? கூப்பிட்டுச்சு. கூட்டுன பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அம்மா அந்த பிள்ளை முன்னால் ஒரு பஸ்ஸு நின்றுச்சு. பஸ்ஸில் 3 பேர் இறங்குனாங்களாம், ஒரு ஜென்ஸு 2 லேடிஸ் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 2 பேரும் அவங்க முன்னாடி என்ன செய்யறாங்க? நடந்து போகிறாங்க. அவங்க 3 பேர் நடந்து போயிட்டுருங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு எஸ்கார்டு ஆன மாதிரி ஒரு பாதுகாப்போடு அந்த பிள்ளை என்ன பின்னாடி போச்சான். பைத்தியக்காரன் அப்படியே போயிட்டானா, பக்கத்தில் வரலையாம். அப்போ எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருகிறது, எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு வேதனை வருகிறது, அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் நீங்கள் என்ன செய்ய கூப்பிடணும். ஐயா, இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன், இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னோடு பேசுங்க, நான் என்ன செய்யறேன்னு தெரியல, கண்டித்து உணர்த்துக்கிற ஆவியானவரே, நான் செய்கிறது தவறா, நான் செய்கிறது சரியா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு சொல்லி காட்டுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவரை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு கூப்பிடுங்க. நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது ஆவியானவர் கண்டிப்பானவர்களே உங்களோட என்ன செய்வார்? வார்த்தை மூலமாக என்ன செய்வார்? பேசுவார். உங்களுக்கு அவருக்கு பேர் என்ன? துணையாளர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற துணையாளரே, எப்போது என் கூட இருக்கிற துணையாளரே, என் கூட இருந்து நடத்துங்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:26 சீக்கிரம் அந்தபடியே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்கள். ஆவியானவரே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன்.
எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறேன். அப்போ பாருங்கள், அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்கள நேரங்களில், நம்ம ஒரு பலவீன நேரங்களில் என்ன செய்வாரான்? உதவி செய்வாரான். நீங்கள் ஒரு காய்ச்சலாக படுத்துட்டீங்க, ஒரு முடியாமல் படுத்துட்டீங்க, ரொம்ப டயர்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தண்ணி மருந்து கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கும், ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போகிறது ஆள் இல்லை, ஒரு அனாதை போல் கட்டில் படுத்து கிடக்குங்க, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி போக ஆள் இல்லை, அப்போ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பலவீன நேரங்களில் என்ன செய்வாராம்? உதவி செய்வார். உங்களை அறியாமலே ஒருத்தர் வந்து உங்களை தேடி வந்து என்ன செய்வார்? உதவி செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் பலவீன நேரங்களில் என்ன செய்வார்? உதவி செய்கிறவர். மாறாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியா, ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபிக்க முடியல, டயர்டு, சோர்வு, அசதி, இந்த பிரச்சனை எப்படி, எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான என்ன சொல்றாரு? இவர் பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்வாராம்? வேண்டுதல் செய்வாராம். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆவியானவர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள எப்போல்லாம் நீங்கள் இங்கே இருங்களே, நீங்கள் ஞானசான் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அனாதை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் ஞானசான் எடுத்துட்டேன். எப்போ நான் ஞானசான் எடுத்தேனோ அப்போவே அநேக வாக்குத்தத்தங்களோட ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார். அவர் எனக்கு அப்பப்போ நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து எனக்கு கண்டித்து உணர்த்தி என்னை கரம் பிடிச்சு என்ன செய்வார்? நடத்துவார். இப்போ ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மகன் வந்து அம்மாவை காட்டு போட்டு வஞ்சிட்டான், நினச்சேன்னு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனோன்னு அவனால் சரியாக வேலை பார்க்க முடியல. ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட, நீ காலையில் எங்கள் அம்மாவை வந்து கீழே தள்ளி விட்டுட்டேன், எங்கள் அம்மாவை கெட்டவர்னு சொல்லி வஞ்சிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்தேன், என்னால் வேலையே பார்க்க முடியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ செஞ்ச தப்பு யாரோ உள்ளத்தில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நீ உடனே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இது யார் இந்த தவறை கண்டித்து உணர்த்தினது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான். மகனே, பிசாசு கீழ்ப்படிந்து நீ வீட்டில் சண்டை போட்டு வந்துட்ட, அது தவறு மகனே, நீ கெட்ட வார்த்தை பேசிட்ட தவறு மகனே, நீ உடனே ஃபோனை போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு உள்ளத்தில் யாரை சொல்கிற மாதிரி இருந்துச்சான். அது யாருன்னு கேட்டால் எந்த மனுஷனும் கிடையாது, உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியலே, ஆவியானவரே என்னோடு பேசுங்க, கேட்டு பாருங்க, அவர் இறங்குவார். நல்லபடியாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு 10:19-20. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, ஒரு பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பெரிய அதிகாரி முன்னாடி நிற்க போகிறீங்க, பெரிய ஒரு லெக்சர் முன்னால் நிற்க போகிறீங்க, படிக்கிற பிள்ளைய எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்றீங்க? போகிறீங்க. அவள் நீங்கள் போகும்போது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, எதை பேசுகிறது, என்ன பேசுகிறது, ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறீங்க, அவன் சில கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கேட்குறதுக்கு அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாசிங்க, திருப்பி வாசிங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி பேசுவோம், அவன் கேட்குற கேள்விக்கு என்னத்தை பதில் சொல்லுவோம், என்னத்தை பேசுறது ஒன்றுமே புரியலையே, எனக்கு தெரிஞ்சதை கேட்பாரா தெரியாத கேட்பாரா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற குழப்பத்தோடு நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் தனிமையான ஆள் இல்லை, அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் பேசுகிறவள் நீங்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பேசுறதுனால சொல்லுங்க, பேசுறதுனால அல்லேலூயா
பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்க வாயோடு வாயாக அவர் உங்களோட பேசி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைய நிறைய படிச்சுட்டு போவீங்க, மைண்டில் தங்காது. நீங்கள் ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு எழுதுவதுக்கு சொல்லித்தாங்க, என்னோடு பேசுங்க, ஞாபகப்படுத்துங்க. அப்போ நான் ஆவியானவரை கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போய் நீங்கள் பரீட்சை எழுதும்போது ஆவியானவரை கூப்பிட்டு, ஆவியானவரே நான் அந்த கொஸ்டின் பேப்பரை நான் திருப்புறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லா காரியத்தையும் எனக்கு சொல்லித்தரணும். ஆண்டவரே, ஆவியானவரே என்னோடு பேசுங்க, எனக்கு கற்றுத்தாருங்க, பாவத்தை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே நீங்கள் போங்க. பேசுகிறவர் நீங்கள் இல்லை, நானே பேசுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள். அதே போல் இந்த நாளிலே என்னோடு இடைபடுங்க, என்னோடு பேசுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் எனக்கு நீங்கள் சொல்லித்தந்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் பரீட்சை எழுதி பாருங்கள். ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு போய் பாருங்கள். பேசுகிறவர் நீங்களாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்கள் வாயோட வாயாக இருந்து பேசி உங்களை இணைச்சிவார், கரம்பெடுத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பயன்படுத்துங்க. ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்களா, ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, என்னோட சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எல்லாமே மாறும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்களா, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா, ஆவியானவரே நீங்கள் என் கூட வாங்க, ஆவியானவரே இந்த காரியம் சரியா, இந்த காரியம் சரியில்லையா, இந்த பெண்ணை பார்க்க போகிறேன், இந்த மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன், இது சரி உள்ள ஆளா சரியில்லாத ஆளான்னு எனக்கு தெரியாது, எனக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பேசி இது சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க என்று நீங்கள் ஆவியானவரை கூப்பிடும்போது அவர் உள்ளே இருந்து அவர் உங்களுக்காக வேலை செய்ய ரெடியாக இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு போங்க, உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், செய்கிற காரியம் ஜெயத்தை பார்ப்பீங்க. எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை நிறைந்தவரை மே துதிக்கிறோம், உன்னத தேவனை மே துதிக்கிறோம், அற்புதரை மே துதிக்கிறோம், அதிசய தேவனை மே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லலா துரபா துரபல கர துரபல கரலரபா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமே, ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தகப்பனே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை நடத்துங்கப்பா. இந்த நாளிலே, இந்த வேளையிலே நாங்கள் தனிமையான ஆள் அல்ல, எங்கள் மேலே முத்திரை குத்தி நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. எங்களை கரம் பிடிச்சி நடத்துங்கப்பா, நீங்கள் கண்டித்து எங்களை உணர்த்துங்கப்பா. ஒருவேளை நாங்கள் தெரியாமல் ஒரு சில காரியங்களை செஞ்சுருக்கலாம், இது தவறு, இது தப்பு, நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, கற்றுத்தாங்க. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி கரம் கூர்ந்து எல்லையை பெரிதாகட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.